Tamil Senior July 1997. Get ready. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, நாளை நமது நாட்டின் 45வது குடியரசு நாள் ஆகும். நாடெங்கும் வழக்கமான முறையில் இந்த நாள் மகிழ்ச்சியோடும் உணர்ச்சியோடும் ஆடம்பரமற்ற வகையில் கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த நல்ல நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசியல் சுதந்திரம் மட்டும் ஒரு நாட்டுக்கு போதாது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் மக்கள் உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அடைவதற்கு பொருளாதார சுதந்திரம் மிகவும் அவசியம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொருளாதார சுதந்திரத்தை பெறுவதற்காகத்தான் நாம் கடந்த பல ஆண்டுகளாக பாடுபட்டு வருகிறோம். தொழில் துறையிலும் விவசாய துறையிலும் முன்னேற்றம் காண்பதற்காக நாம் திட்டமிட்ட முறையில் முயற்சிகள் மேற்கொண்டு வந்துள்ளோம். பல 5 ஆண்டு திட்டங்களை தீட்டி அவைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் இத்திட்டங்களின் மூலம் மக்களுக்கு கிடைத்துள்ள நன்மைகள் பற்றி நாம் எண்ணி பார்க்கும்போது நமக்கு கவலையும் வருத்தமும் ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? நாட்டில் சிலரிடையே பேராசையும் சுயநலமும் ஏற்பட்டுள்ளன. இவைகள் காரணமாக வரி ஏய்ப்பு, அந்நிய செலவாணி பற்றிய குற்றங்கள் போன்ற தேச விரோத செயல்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. இவை பற்றி அரசு தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டில் அமைதியும் ஒழுக்கமும் உற்பத்தி பெருக்கமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்பட வேண்டும் என்பதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. தொழிலாளர்கள் ஒழுங்காக தங்கள் தங்கள் வேலைகளை செய்து உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி நிலையங்களுக்கு சென்று படிக்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களும் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணி புரிபவர்களும் தம் தம் வேலைகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறேன். வரும் ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்கள் நடைபெற இருப்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இதன் மூலம் நமது ஜனநாயகம் மேலும் சிறப்பு பெறும் என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஜனநாயகத்தின் வெற்றி மக்களின் மனதிற்பத்தை பொறுத்திருக்கிறது. தங்களுக்கு வேண்டிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் மக்களுக்கு மட்டுமே உண்டு. இந்திய மக்கள் தங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை அவ்வப்போது நிரூபித்து வந்துள்ளனர். இந்த முறையும் நமது மக்கள் தங்களுடைய அரசியல் கடமையை
சரிவர செய்வார்கள் என்று நம்புகிறேன். நமது நாட்டில் ஜனநாயக முறைகள் உறுதியாகவும் ஆழமாகவும் வேரூன்றி இருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. பாரபட்சமற்ற முறை, நேர்மை ஆகியவற்றில் உயர்ந்த தரத்தை பின்பற்றுவதில் நமது தேர்தல் யந்திரம் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். சேலம் கண்ணன் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து கோவை ராமசாமி கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். நாங்கள் சென்ற செப்டம்பர் மாதம் தங்களுக்கு அனுப்பிய மர சாமான்களுக்கான பணம் ரூபாய் 7,500 மற்றும் இரும்பு சாமான்களுக்கான பணம் ரூபாய் 3,000 இதுவரையில் செலுத்தப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பணம் செலுத்துவதில் 3 மாதங்களுக்கு மேல் காலதாமதம் செய்யப்பட்டுள்ளது என்பதை ஞாபகப்படுத்துவதுடன் இது பற்றி 2 நினைவூட்டு கடிதங்களும் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவ்வப்போது செலுத்தாவிட்டால் எங்கள் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்பதை தாங்கள் அறிவீர்கள். தாங்கள் எங்கள் நிறுவனத்தின் நீண்டகால வாடிக்கையாளர் என்பதால் நாங்கள் இது பற்றி மேல் நடவடிக்கை எதையும் எடுக்க இயலாத நிலையில் இருக்கிறோம். எனவே மேலும் காலதாமதம் செய்யாமல் எங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை பணத்தை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் மேலான ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.